ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீப காலமாகவே அடிக்கடி கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம த்ரிஷா கிருஷ்ணனை பற்றி தான். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. நம்ம ஜெஸ்ஸிக்கு இந்த கான்ட்ரவர்சிலாம் ஒன்றும் புதுசு இல்லை கைஸ். அவங்க எப்போ கான்ட்ரவர்சியில் மாட்டாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்போல்லாம் இவங்க பாப்புலாரிட்டியை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு டவுன்ஃபாலை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணி இமேஜ் டேமேஜ் பண்ணிக்கிட்டு கடமை போயிடுறாங்க. அரிசி வாங்க வந்த மாதிரி தெரியலையே. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதையா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் இங்கே கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் லைக் பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே த்ரிஷாவை பற்றி மீடியாக்கள் பரப்பின கான்ட்ரவர்சியை தவிர எங்களோட கற்பனை இதில் எதுவுமே இல்லைப்பா. நம்ம 96 ஜானு 1983 பறந்துட்டாங்களாமாப்பா. அப்போ இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இது 40 வயசா? இதை கேட்டோன்னே எங்கள் எடிட்டர் தம்பியோட நெஞ்செல்லாம் சல்லி ஒடுங்கிடுச்சுப்பா. சரி, என்ன பண்ணுறது, உண்மைகள் பல சமயம் கசக்க தானே செய்யும். நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி, இன்னொரு 10 வருஷத்துல எப்படி உனக்கு 60ஆம் கல்யாணம் தானே நாங்கள் பண்ண போகிறோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வர வர உன் சத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருடா. கக்காட்டு சொல்லி உனக்கு கொஞ்சம் சோத்தை குறைக்க சொல்லும். கேரளால பாலக்காடை சேர்ந்த இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னையில தான்ப்பா. 1999ல மிஸ் சென்னை ஆனது மூலியமா ஜோடிங்கிற படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா லேசா லேசாங்கிற படத்துல ஹீரோயினா இன்ட்ரோ ஆகி மௌனம் பேசியதே, சாமி, கில்லி, ஆறுன்னு மாஸ்டர் ஹிட் படத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சியே தளபதி விஜய் கூட தான். என்னங்க கூட்டம் கலகல செத்து போச்சா? தள்ளது ஆஹா, இந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானுங்க. குருவி படமே நயன்தாரா நடிக்க வேண்டிய படமாப்பா, அதை இவங்க தட்டி பறிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதே மாதிரி கில்லி படம் நடிச்ச போதெல்லாம் விஜயும் இவங்களும் பேசிக்கிட்டதே கிடையாதுன்னு, ஆனா குருவி படம் நடிக்கும் போது மட்டும் 2 பேரும் ஒரே கேரவனை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச சங்கீதா இனிமேல இவங்க கூட நடிக்கவே கூடாதுன்னு விஜய்க்கு கண்டிஷன் போட்டதா சொல்லப்பட்டது. என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற? இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த குருவி படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு விஜய் வீட்டுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணாங்க த்ரிஷா அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த காரணங்களால தானோ என்னவோ ரொம்ப வருஷமா 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்காமலே இருந்தாங்க. லியோ படத்துல தான் ரீயூனியன் ஆயிருப்பாங்க. த்ரிஷாவோட கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு இவரோட பேரை சொல்லாம இருந்தா இப்படி? அது வேற யாரும் இல்லப்பா, நம்மளோட ராணா டகுபதி தான். என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவர் இருந்தாலேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு லிவிங் டுகெதர்லாம் இருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்னா தான் சென்னையில வளர்ந்தாங்களாமா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷாவே அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லார்ட்டையும். நம்ம த்ரிஷாவை பொறுத்த அளவில் அவங்க ஒரு திறந்த புத்தகமாக தான் இருந்திருக்காங்க. அவங்க லவ் பண்ணும் போதும் சரி, அவார்ட் ஷோலெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு கலாய்க்கும் போது அது இல்லை அப்படின்லாம் மறுத்ததே கிடையாது. பிரேக்கப் பண்ணும்போது நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின மொத புருஷன். 2015ல வருண் மணியன் அப்படிங்கிற சென்னையை சேர்ந்த பிஸ்னஸ் மேனை இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு விஷ் பண்ணாமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி ராணா விஷ் பண்ண தேங்க்யூ சைக்கோ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன நினச்சாங்கன்னு தெரில, 2 பேருமே அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ராணா இதை பற்றி பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரிலாம் தெரிலப்பா. நீ உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு தானே என்னை கூப்பிடல, நான் என் கல்யாணத்துக்கே உன்னை கூப்பிட மாட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாக்கு சொல்லாம கொள்ளாம 2020ல கல்யாணமே பண்ணிட்டாரு. பலே வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். பாவம் நம்ம த்ரிஷா கடைசியில் இந்த பிஸ்னஸ் மேனையும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மீடியாக்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இவங்க என்கேஜ்மெண்ட்டில் ஒரு ஒல்லி நடிகர் ஏதோ கிஃப்ட் கொடுத்ததாகவும் அந்த கிஃப்ட்னால தான் பிரேக்கப்பே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி எந்த கிஃப்டை எந்த நடிகர் கொடுத்துருப்பாரு? உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க எப்பயும் எதை பற்றியும் கண்டுக்காம பார்ட்டி பப்புன்னு சந்தோஷமாக இருக்கிற நம்ம த்ரிஷா நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி போல்ட்டாக ஒத்துப்பாங்க. இதை தாண்டி சுஜி லீக்ஸ்லேயும் அக்கா மாட்டியிருக்கிறாங்க. இதுதான் நேரங்கிறது. குருவி படத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸை த்ரிஷா தட்டி பறிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நயன்தாரா த்ரிஷா மேலே கோவமாக இருந்ததோ சொல்லப்பட்டது. இதெல்லாம் சும்மா வதந்தி, நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம், இப்போ சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி த்ரிஷா சொன்னாலும் எனக்கு அப்புறமா நயன்தாரா எப்படி உமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக நடிக்கலாம், நானும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமபதம், நாயகி, மோகினின்னு சொல்லிட்டு சில பல படங்களெல்லாம் நடிச்சாங்க. அமைதி அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இதெல்லாம் படமே இல்லைப்பா, டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிற லெவல் தான் இருந்தது. பூனை கோடு போட்டால் அது புளியாக்கிடுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவங்களை கலாச்சாலும் 96 பொன்னியின் செல்வன் ராங்கி அப்படிங்கிற படம் மூலியமாக செம்ம பெரிய கம்பேக் கொடுத்து சில்லறையை சதற விட்டாங்க. இவங்களை கலாச்சா எல்லாருமே த்ரிஷானா த்ரிஷா தான்ப்பா, அவங்களுக்கு ஈடு யாருமே கிடையாதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொன்னியின் செல்வனோட ப்ரொமோஷன் அப்போல்லாம் வேற லெவல் அழகாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இவங்க பாப்புலர் ஆவாங்க உடனேவே இவங்க டவுன்ஃபால் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பார்ட் 2 டைட்டிலெல்லாம் இவங்க ப்ரொமோஷனுக்கு போகும்போது ஏன் இவங்க தமிழில் டப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு தமிழே பேச வரல, இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஒரு லாங்குவேஜ் கூட கற்றுக்க மாட்டாங்களா, இவங்க பீட்டர் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க கான்ட்ரவர்சி திரும்பி கிளம்பிச்சு. இதுக்கு முன்னாடியே ஜல்லிக்கட்டு டயத்தில் பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜல்லிக்கட்டுக்கு அப்போஸ் பண்ணி இவங்க ட்வீட்டெல்லாம் போட்டாங்க. அது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அதிலிருந்து வெளியே வரவே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் ராஜன் சார் ஏன் மூவி நடிச்சா ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாங்களா, சரியான திமிரு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் இவங்க 15 லட்ச ரூபா கொடுத்தாதான் அவங்க நடித்த படத்துக்கே ப்ரொமோஷனுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள மாதிரியே அவங்க அம்மாவும் திமிரு பிடிச்சவங்க 3 நடிகர்களை வச்சுட்டு அவர் ரொம்ப தான் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் அந்த 3 நடிகர்? 3 நடிகரா 3 பேரா? இதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனால் இதை விட எக்கச்சக்கமாக இவங்க கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த போக்கிரி சிவகாசி படம்லாம் நான் நடிக்க வேண்டிய படம், எனக்கு பதிலாக இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது, சூர்யா வளர்ந்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு ஹைட்டை வச்சு கிண்டல் பண்ணதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற மன்சூர் அலிகான் ஏடிஎம்கேவோட எக்ஸ்எம்எல்ஏவோட கான்ட்ரவர்சி எல்லாம். இந்த மாதிரி எவ்வளவு கான்ட்ரவர்சி வந்தாலும் 25 வருஷமாக சினிமாவில் இன்னும் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிற ஹீரோயின்னா அது கண்டிப்பாக த்ரிஷா மட்டும்தான். இதை த்ரிஷாவோட தீவிர வெறியனான ஹாட் ராக் ஸ்டார் சேனலோட எடிட்டர் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு அளவுக்கு மேலே அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டாடா பை பை.